மக்களே, வெல்கம் டு ஜெர்னி டாக்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 7 இன்னையிலேருந்து மகாநதி சீரியல் டைம் சேஞ்ச் ஆகுது. 7 o'clockலேருந்து 6:30க்கு ஷிஃப்ட் ஆகி ஸோ எல்லாருமே மறக்காம டிவியில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் டிஆர்பியுமே இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு எபிசோட பத்தி சொல்லணும்னா, நிவின் கிட்ட ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் அவர் வந்து யமுனா கிட்ட சாரி கேட்ட விஷயம் அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட கோபம் யமுனாவையும் தாண்டி விஜய் அண்ட் காவேரி நம்ம வீக்கா மேலதான் இருக்கு. அது வந்து இப்போதைக்கு அந்த கோவம் வந்து போக போறதில்லை. அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அந்த ஜுவல்ஸ் வந்து ப்ரோமோல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் யோசிக்கும் போது அந்த ஜுவல்ல நிவின் வந்து யமுனா கிட்ட சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட சொல்றாரு. ஸோ அதுதான் ரீசன் போல. நல்ல வேலை நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். விஜய் ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் பண்ண அந்த ஜுவல் வந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்களே ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் காவேரி அண்ட் அவங்க அம்மாவுடைய அந்த கான்வர்சேஷன், அம்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. அவங்க காவேரி திட்டினதுனால தான் அங்க விஜய் வந்து காவேரியை சமாதானப்படுத்தி ஆறுதல்லாம் சொல்றாரு. தோல் மேல சாச்சு அப்படியே தட்டி கொடுத்தாரு. அந்த சீன் தான் இன்னைக்கு எபிசோடோட ரொம்ப ஒரு பெரிய ஹைலைட்டா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அவங்க டேரக்டாக கொடைக்கானல் தான் போக இருந்தாங்க. பட் சடனாக வந்து டெசிஷனை சேஞ்ச் பண்ணி சென்னை வீட்லேயே ஒரு 4 to 5 days இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடைக்கானல் போவோம் அப்படின்னு நிவின் சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அப்கமிங்கில் கன்ஃபார்மாக கொடைக்கானல் ட்ராக் வரும். ஸோ எப்போ அது வந்து ஷூட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த 5 நாள் ட்ராமாலே நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கு போல. ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளம்பும் போது ஈவன் விஜய் காவேரியை போக சொன்னாங்க. பட் விஜய் வந்து போகலன்னு சொல்லி காவேரியை மட்டும் அனுப்பி வச்சிருக்காங்க. கூட குமரன் கங்கா அண்ட் காவேரி போகிறாங்க. பட் சடனாக எப்படி நம்ம பாட்டிமா வந்து ப்ரொமோல பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்றது தான் எனக்கு யோசிச்சுட்டே இருக்கேன். பிகாஸ் பாட்டி வந்து கார்லயும் போல, வேற யாரும் கூட்டிட்டு போகிறதுக்குமே அங்கே ஆள் இல்லை. அப்படியே கூட்டு போறதா இருந்தா ஒன்று விஜய் கூட்டு போகணும், அதர்வைஸ் அந்த காரே ரிட்டர்ன் வந்து அவங்க கூட்டிட்டு போனாதான் ஒரு உண்டு. ஸோ என்ன நடக்குது, எப்படி சடனா இப்படி வந்தாங்க அப்படின்றது நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈவன் ராகினி கூட அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ப்ரொமோனே நம்ம காமிச்சதுனால அந்த அளவுக்கு பெருசா தெரியல. ராகினி அண்ட் பசுபதி அங்கதான் இருக்காங்க. பிகாஸ் அவங்கள க்ளோஸ் ரிலேட்டிவ்ன்றதுனால அங்க இருக்கலாம். எஸ்பெஷலி ராகினி வந்து போயிருக்கிறது காவேரி அண்ட் யமுனாவை டேஸ்ட் பண்றதுக்காக. ஸோ ப்ரோமோ கண்டென்ட் நாளைக்கே மேக்ஸிமம் சீன்ஸ் வந்து டெலகாஸ்ட் ஆகிறது. ஃபுல் ப்ரோமோவே நாளைக்கே டெலகாஸ்ட் ஆகிறதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வச்சு சீக்வன்ஸ் வரும் போல. அதுக்கு நம்ம வந்து தனி ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.